இந்த கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் சிபிஐ இந்த வழக்கை விசாரிப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதி அவர் தலைமையிலான ஒரு குழு இந்த வழக்கு விசாரணையை கண்காணிக்கும்னு சொல்றாங்க. இது டிவிகேவுக்கு கிடைத்த வெற்றியா? குறிப்பாக பொலிட்டிக்கலா பலரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய பார்வை என்ன சார் இருக்கு? விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் டைம்ல கள்ளக்குறிச்சி சாராய சாவை ஐயா விஜய் அவர்கள் பார்க்க போனாங்க. ஆமா சார். அப்போ ஜான் ஆரோக்கியசாமி என்ன சொன்னார், 20% வாக்கு விக்கிரவாண்டியில விஜய்க்கு இருக்குது, நோட்டா இங்க வேத்தகு வாக்கு பெறும் அப்படிலாம் சொன்னாரு. நாம் தமிழர் சீமான்கிட்டயே 20% ஓட்டு விஜய்க்கு இருக்கு, பேசி விட்டுருங்கன்னு காலையில இருந்து சாயங்காலம் வரை கெஞ்சிக்கிட்டு இருந்தாரு. நான் தான் சொன்னேன், எந்த ஒரு தாக்கத்தையும் விக்கிரவாண்டியில ஏற்படுத்தாதுன்னு சொன்னேன். போலரைசேஷன் தான் வரும்னு சொன்னேன். 55% வாக்கு திமுக வாங்கினாங்க, கொடுத்தேன். 63 வாங்கினாங்க. 25 பாமக கொடுத்தேன், 29 வாங்கினாங்க. அன்புமணியும் அண்ணாமலையும் விக்கிரவாண்டி வீதிகளிலே ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு மாம்பழத்தை தூக்கிட்டு பெருசா நின்னாங்க. இது கள்ளக்குறிச்சி சாராயச்சாவுக்கு எந்த எஃபர்ட்டும் இல்லைங்கிறத நிரூபிச்சு. எலக்ட்ரல் ஓட்டிங் பேட்டர்ன்ல கரூர் சாவுக்கு எந்த ஒரு தாக்கமும் இருக்காது. அதாவது கரூர் இந்த கூட்ட கரூர் துயரம் என்பது எலெக்ஷன்ல எதிரொலிக்காதுங்கிறீங்களா சார்? எந்த தாக்கமும் இருக்காது. ஓகே. கள்ளக்குறிச்சி சாராயச்சாவுக்கு தாக்கம் இருக்குன்னு சொல்லி தாவேக்காரங்க டங்குன்னு ஆடி 20% ஓட்டு இருக்கு, அது இதுன்னு கடைசியில் நோட்டாவுக்கு ஓட்டு கீழே போயிட்டு, நோட்டாவுக்கு முன்னோட ஓட்டு கீழே போயிட்டு, ஓகே, திமுகவுக்கு போலிங் அதிகமாயிடுச்சு, மொத்தத்துல போலிங் அதிகமாயிடுச்சு. அப்ப இந்த 20% 50,000 தாவேக்கா ஓட்டு எங்க போச்சு? ஜான் ஆரோக்கியசாமி சொல்லுவாரா திமுகவுக்கு போயிருச்சா? இல்ல, கிடையாது. விஜய்க்கு ஓட்டே இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இல்ல, இன்னைக்கு விஜய்க்கு ஓட்டே இல்ல. 26ல நிரூபிச்சாதான் ஓட்டு. ஓகே. இன்னைக்கு விஜய்க்கு அபிமானிகள் இருக்கான், ரசிகர்கள் இருக்கான். ஓட்டு போடலாம், போடாமலும் போகலாம். ஓகே. விஜய் தனிச்சு நின்னா போடுவான், கூட்டணி போனா போட மாட்டான். சோ அது விஜய்க்கான ஓட்டு அல்ல. இப்போ விஜய் தனிச்சு நின்று நிரூபிக்கிற ஓட்டு தான் விஜய்க்கு ஓட்டு. எடப்பாடி கணிசமான சீட்டை கொடுத்து அதுல நிரூபிச்சாலும் அது விஜய்க்கு ஓட்டு தான். ஏன்னா விஜய் தனிச்சு நின்னா தன்னை பாதிக்கும்னு எடப்பாடி பயந்துட்டாருன்னு அர்த்தம். சோ 26 மே மாதம் தான் விஜய்க்கு ஓட்டு என்னன்னு தெரியும்.